நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களை கட்டி வரும் நிலையில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான காய்கறி கண்காட்சி கோத்தகிரி நேரு பூங்காவில் தொடங்கியுள்ளது. பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சூரிய நாராயணன், தற்போது காய்கறி கண்காட்சி தொடங்கி இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அவர்களை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 13வது காய்கறி கண்காட்சி கோத்தகிரி நேரு பூங்காவில் இன்று துவங்கியது. இந்த கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2.5 டன் காய்கறிகளால் ஆன பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளை உருவமைப்பு, உருளைக்கிழங்குகளில் ஆன சிலம்பாட்டம், பட்டாம்பூச்சி, மரகதபுறா, பச்சை கிளி, தஞ்சாவூர் பொம்மை போன்ற சிறிய உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் காஞ்சிபுரம், விழுப்புரம், ஈரோடு, தேனி, திருவண்ணாமலை, திருப்பூர் மாவட்டங்களின் தோட்டக்கலை துறையினரால் தங்களது மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டு காய்கறிகளால் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நன்றி சூரிய நாராயணன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.